சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் உள்ள முள்பாகில் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். 21 வயதான இவர் நன்களி பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்துள்ளார். கார்த்திக் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு தான் பகுதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 1 வாரத்திற்கு முன்புதான் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் கார்த்திக்கிற்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது. அடிக்கடி தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது குடித்துவிட்டு தள்ளாடிய நிலையில் வீட்டுக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 1ஆம் தேதி இரவு கார்த்திக் தனது நண்பர்களான வெங்கடரெட்டி, சுப்பிரமணி உள்ளிட்ட 5 நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். அப்போது நண்பர்களுக்கிடையே விளையாட்டாக பேசிய ஒரு விஷயம்தான் அவருடைய குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்தியிருக்கிறது. நண்பர்கள் அனைவரும் மது குடித்துக் கொண்டிருந்த போது 5 ஃபுல் பாட்டில் மதுபானத்தை தண்ணீர் எதுவும் கலக்காமல் ராவாக குடிப்பேன் என கார்த்திக் பந்தயம் கட்டியிருக்கிறார். அது முடியவே முடியாது என அவரது நண்பர்கள் கூற, இறுதியாக கார்த்திக் 5 லிட்டர் மதுபானத்தை குடித்துவிட்டால் 10,000 ரூபாய் தருவதாக வெங்கடரெட்டி கூறியுள்ளார். ஏற்கனவே போதையில் இருந்த கார்த்திக் 10,000 பணத்தை எப்படியாவது வாங்கிவிடுவோம் என நினைத்து மது பாட்டில்களை தண்ணீர் கலக்காமல் குடித்திருக்கிறார். அப்போது 2வது பாட்டிலை குடிக்கும்போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அடுத்த சில நிமிடங்களில் திடீரென மயங்கி விழுந்த கார்த்திக், தன்னால் குடிக்க முடியவில்லை, என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறார். இதை கேட்டு பதறிப்போன அவரது நண்பர்கள் மயங்கி கிடந்த கார்த்திக்கை மீட்டு கோலார் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்க கூட முடியவில்லை. காரணம், உடல் முழுவதும் அதிக அளவில் மதுபானம் கலந்திருந்ததால் முதலுதவி சிகிச்சை கூட அவருக்கு பலனளிக்கவில்லை. அடுத்த சில நிமிடங்களில் நரக வேதனையை அனுபவித்த கார்த்திக் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட நங்களி போலீசார் கார்த்திக்கின் நண்பர்கள் வெங்கடரெட்டி, சுப்பிரமணி உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இவர்களில் 2 கைது செய்த நிலையில் எஞ்சிய நபர்களை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அதே நேரம் உயிரிழந்த கார்த்திக்கிற்கு 8 நாட்களுக்கு முன்புதான் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் தான் 10,000 ரூபாய் பந்தயம் கட்டி 5 ஃபுல் பாட்டில்களை ராவாக குடித்த கார்த்திக் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.